85 வரைக்கும் ஒரே தேர்தல் நடக்கலையா? சைனாவில் போய் இந்தியாவை தோக்கடிக்கிறதுக்கு ஆதரவு கொடுங்கன்னு கேட்குறாரு ராகுல். செந்தில் பாலாஜி போன்ற ஒரு ஊழல்வாதியை பொம்மையாக வைத்துக்கொண்டு நாடகம் ஆடிட்டு 1 நம்பர் சார் ராகுல். இந்தியாவை பற்றி ஒரு மண்ணும் தெரியாது, சொந்த அறிவும் இல்லை, சொல் புத்தியும். கன்னியாகுமரியிலேருந்து காஷ்மீர் வரைக்கும் முரளி மனோகர் ஜோஷி நடந்தார், அது நடைபயணம். சரி, ஒரு உத்தரப்பிரதேசில் நடந்தார், மத்திய பிரதேசில் நடந்தார், பீகார் வழியாக நடந்தார், ஜெயிச்சிட்டாரா? திருடன் கூட தானே சார் கம்பீரமாக நடக்கிறான், கொலை பண்ணிட்டு. நாங்கள் வெற்றி பெற்றால் 1 லட்சம் ரூபாயை காங்கிரஸ் அலுவலகத்தில் வந்து பெற்றுக்கொள்ளலாம். கேரண்டி கார்டுன்னு ஒன்று அடித்து 5 கோடி கார்டு கொடுத்துருக்காங்க. ஒரே நாடு ஒரே தேர்தல் நாடு முழுவதும் சாத்தியமாது? கண்டிப்பாக சாத்தியம். சாத்தியம் இல்லைன்னு எத்தனை வருஷம் வரைக்கும் ஒரே நாடு தேர்தலுக்கு நடக்கலையா? 85 வரைக்கும் ஒரே தேர்தல் நடக்கலையா? ஏன் 91 வந்து பார்லிமெண்ட்டும் அசம்பிளியும் ஒன்றா நடக்கலையா? நடக்கணும்னு நினச்சா நடக்கும். இது ஒன்றும் புதுசு இல்லையே. நீங்கள் அப்போ உள்ள நடைமுறை சொல்கிறீங்க, இப்போ உள்ள இப்போ என்ன இப்போ என்ன மாறி போச்சு? மக்கள் தொகை வித்தியாசம் இருக்குல்ல, இருக்கட்டும். என்ன இப்போ அதனால் அதற்கான கட்டமைப்பு அதுக்கான வந்து இல்லையா அதெல்லாம் வந்து இப்போ சாத்தியப்படுத்த முடியும். சரி, இப்போது தேர்தல் நடக்குதுல்ல, ஃபேஸ் இருக்குல்ல, ஃபஸ்ட்டு ஃபேஸ், செகண்ட் ஃபேஸ், தேர்ட் ஃபேஸ் இருக்குல்ல. அப்போ இது சாத்தியம் போது மாநில தேர்தலும் ஏன் சாத்தியம் இல்லை? அதோட சேர்ந்து ஓட்டு போடுற மக்கள் ஒரே மக்கள் தானே சார். இப்போ இருங்க, இப்போ உள்ளாட்சி தேர்தல் எடுத்துக்கோங்க, நடக்குதா இல்லையா? என்ன பண்ணுறேன், ஊராட்சி தலைவருக்கு ஒரு இது, கிராம நிர்வாக தலைவருக்கு ஒரு, கிராம பிரதிநிதிக்கு வந்து, மாவட்ட பிரதிநிதிக்கு ஒரு தேர்தல், மாவட்ட தலைவருக்கு ஒரு தேர்தல். 4 வாக்கு போடுறாங்களா இல்லையா மக்கள்? அப்போது தெளிவாக 4 வாக்கு போடும்போது அப்போ அந்த மக்களுக்கு தெரியாதா ஒரு திட்டத்தை அமல்படுத்தணும்னா தேர்தல் வருது, நம்ம அதுக்கு பயப்பட வேண்டியிருக்கோம், வாக்கு போயிடுமோன்னு பயமாக இருக்குது, வாக்கு வங்கி அரசியலும் நம்ம மனசில் எடுக்க வேண்டியிருக்கு, அதையும் பார்க்க வேண்டியிருக்கு. அதனால் ஒரு நல்ல திட்டங்களை, ஒரு எளிய திட்டங்களை நம்மளால் நடைமுறைப்படுத்த முடியல. அப்போ அதனால் என்ன ஆகுது, ஆயிரக்கணக்கான கோடி ஒவ்வொரு எலெக்ஷனுக்கும் வேஸ்ட்டாக போகுது. இப்போ ஒரு தேர்தல், மாநில தேர்தல், இந்த தடவை மாநில தேர்தல் நடந்ததில்ல, எவ்வளோ தேர்தல் நடந்தது சார்? 1200 கோடிக்கு மேலே செலவாச்சு. ஒரு திட்டம் இம்ப்ளிமெண்ட் செய்ய வேண்டும் என்று சொன்னால் தேர்தலை மனத்தில் வச்சு செய்ய வேண்டியிருக்குது. சார், பிஜேபி ஒன்றும் சன்னியாசி கட்சி இல்லை சார், நாட்டுக்கு வந்து நல்லது செய்யணும்னு நினைக்கிற கட்சி. அப்படி இருக்கும்போது சில தேர்தல் யுக்திகளையும் பார்க்க வேண்டியிருக்கு சார். ஒவ்வொரு கட்சியும் வந்து மக்கள் நல்லது செய்தது தான் சார் வந்து இருக்காங்க. இப்போ இருக்கிற நிலைமையில் சத்தியமாக அதுதான். எந்த கட்சியும் நாட்டுக்கோ மக்களுக்கோ நல்லது செய்யறதுக்காக இல்லை. நீங்கள் மனசாட்சி தொட்டு சொல்லுங்கள், தமிழகத்தில் திமுகவோ விசிகாவோ காங்கிரஸோ மக்கள் நலனில் அக்கறை இருந்தால் ராகுல் காந்தி வெளிநாட்டில் போய் மூக்கொடைப்பட்டு வந்திருப்பாரா? அமெரிக்காவில் போய் என்ன சொல்கிறாரு, இந்தியாவை பற்றி சர்தார்ஜிகள் டர்பன் போடுறதுக்கும் கத்தி வச்சுக்கும் பயப்படுறாங்கன்னாரு. அந்த மாதிரி நடக்குதா? உண்மையிலே அவங்களே எதிர்ப்பு தெரிவித்தாங்க. அதே மாதிரி அங்கே இருக்கிற இன்டர்வியூ கேட்குறாரு, உங்கள் நாட்டில் வந்து எலெக்ஷன் ப்ரொசீஜரில் நீங்கள் வந்து தோற்கடிப்பட்டீங்களே, அதை பற்றி என்ன நினைக்கிறேன்னார். அவர் என்ன நாட்டை பற்றி தவறாக பேசுவதற்கு நான் இங்கு வரவில்லை, எங்கள் நாட்டை பற்றி நான் தவறாக பேச மாட்டேன் என்று சொன்னார் அப்படின்னு யார் சொல்கிறா? அந்த கேள்வி கேட்குறவரே ராகுல் காந்திக்கு சொல்கிறாரு. உங்கள் பாட்டி இந்திரா காந்தி அவர்கள் இந்தியாவை பற்றி நான் தவறாக வெளிநாட்டில் பேச மாட்டேன் என்று சொன்னார், ஆனால் நீங்கள் பேசுகிறீர்களே என்று சொன்னப்புறம் தான் மூக்கடைப்பட்டு அறுந்து உட்காந்தார். வெக்கமே இல்லை சார். சார் இவங்க சார் மணிசங்கர் ஐயர் எங்கே போய் என்ன சார் பேசுகிறார்? பாகிஸ்தானில் போய் இம்ரான்கான் ஆதரவோட நாம் வந்து இந்தியாவில் மோடியை தோக்கடிக்கணும், இந்த பைத்தியக்காரத்தனம். சைனாவில் போய் இந்தியாவை தோக்கடிக்கிறதுக்கு ஆதரவு கொடுங்கன்னு கேட்குறாரு ராகுல் காந்தி. லண்டனில் போய் மோடியை தோக்கடிக்கிறதுக்கு ஆதரவு கொடுங்கன்னு. என்ன கேவலமான பேச்சு. உங்களால் ஒண்டி ஃபைட் பண்ண முடியலையா? கூட்டணி வச்சுருக்கீங்களா, சேருங்க. ஆனால் இந்தியாவை எதிர்க்க வெளிநாட்டில் போய் அசிங்கப்படுத்துறீங்க, அதில் நீங்களும் ஒருத்தர் தானே. இந்தியன் ஃபாரின் சர்வீஸ் படித்தவர், ஒவ்வொரு நாட்டிலையும் எப்படி பேசணும்னு தெரிஞ்சிருக்கு அவருக்கு. யாருக்கு ஃபாரின் சர்வீஸ் படித்தார்? மணிசங்கர் ஐயருக்கு. மணிசங்கர் ஐயர் ஃபாரின் சர்வீஸ் படிச்சுருந்தா அவர் இப்படி தான் பேசுவாரா? ஏன் ஜெய்சங்கர் ஃபாரின் சர்வீஸ் படிக்கலையா? அயல்நாட்டில் போய் என்ன மாதிரி பிச்சு உதறார் அவர். இன்றைக்கி அஜித் தோவல் இல்லையா சார்?
திறமையற்றவர்களை வைத்துக்கொண்டு ஊழல் செய்பவர்களை கட்சியில் வைத்துக்கொண்டு பிரதானமாக ஒரு செந்தில் பாலாஜி போன்ற ஒரு ஊழல்வாதியை நீங்கள் இன்று வரைக்கும் அமைச்சராக பொம்மையாக வைத்துக்கொண்டு நாடகம் ஆடிருக்கீங்க. என்ன கொள்கை வச்சுருக்கீங்க? ஒன்றும் இல்லை, நேத்திக்கு உள்ளே போயிட்டு வந்த கெஜ்ரிவால் கூட அவர் நல்லவர்லாம் சொல்ல வரல, நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஒன்றும் கெஜ்ரிவால் நீங்கள் நல்லவர் சொல்கிறீங்கல்ல, அவருக்கு கோர்ட்டில் கையெழுத்து போடக்கூடாது, ஆஃபீஸ் போகக்கூடாது எல்லாம் சொன்னதுனால வேறு வழி இல்லாமல் ரிசைன் பண்ணார். 15 வருஷமாக நீங்கள் எம்பியாக தொடர்ந்து ஜெயிக்கிறீங்கள, அப்போ ஜெயிச்சிட்டே வரும்போது நீங்கள் ஏதான ஒரு அனுபவத்திற்காக ஒரு மந்திரி பதவியை எடுத்து சிறப்பாக செயல்படுத்த காட்டியிருக்கலாம்ல. 2004லேருந்து 9 வரைக்கும் முதல் டைம் இருந்தது, நீங்கள் ஒரு மந்திரி பதவி எடுத்துருக்கலாம். 2009லேருந்து 14 வரைக்கும் இருந்தது, ஒரு மந்திரி பதவி எடுத்து செயல்பட்டுருக்கலாம்ல. ஏன் பண்ணலை? ஒரு அனுபவத்தை பெற்றிருக்கலாம்ல. அப்படின்னா நாட்டோட கட்டமைப்பு என்ன, அரசியல் நிர்வாகம்னா என்ன, கட்சி எப்படி நடத்தணும், அரசியல் நிர்வாகத்தை எப்படி நடத்தணும்னு தெரிஞ்சிருக்கலாம்ல சார். அது அவங்க கட்சி எடுக்க வேண்டிய முடிவு சார். 1 நம்பர் முட்டாள் சார் ராகுல், 1 நம்பர் முட்டாள். அது மட்டும் இல்லை, இந்த இந்தியாவை பற்றி ஒரு மண்ணும் தெரியாது. மன்மோகன் சிங் எப்படி படித்தவராக இருந்தாலும் மண்ணாக இருந்தாரோ, இவர் படிக்காமையும் இருக்கிறது மட்டும் இல்லாமல் சொந்த அறிவும் இல்லை, சொல் புத்தியும் இல்லை. நடைப்பயணம் மேற்கொண்டு பல மாநில மக்களை சந்தித்து எவ்வளவு பிரச்சனைகள் எங்கே ஜெயிச்சாரு? ஒருத்தர் வந்து நாட்டை பற்றி கண்டபடி கேவலமாக பேசுகிறாரு. அவர் நான் இங்கேருந்து அங்கே நடக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டா உடனே அவர் ஐயோ நடைப்பயணம் நடக்கிறாரே எவ்வளோ நல்லவருன்றீங்களா? கொலைகாரன் கூட தான் நடிச்சுட்டு கம்பீரமாக நடந்து போகிறான். கொலை பண்ணிவிட்டு எப்படி கம்பீரமாக நடந்து போகிறான் பார், அவனை போய் நீ கொலைகாரன் சொல்கிறிய, அவன்கிட்ட பயமே இல்லை பார், அதனால் அவன் கொலையே பண்ணியிருக்க மாட்டான் அப்படின்னு நீங்கள் சொல்லுவீங்களா? எத்தனை இடத்துல நீங்கள் டிவியில் பார்க்குறீங்க, ரவுடியெல்லாம் வெட்டிட்டு அப்படி ஜம்முன்னு வண்டியில் வந்து நிதானமாக ஏறி போதும், நிதானமாக நடந்து போகிறதும். யாரோட கொண்டு போய் ராகுல் காந்தி ஒப்பிடுறீங்க சார்? சார் நீங்கள் என்ன சொல்கிறீங்க? நடைப்பயணம் மேற்கொண்டார், திருடன் கூட தானே சார் கம்பீரமாக நடக்கிறான் கொலை பண்ணிட்டு. அப்போ அதுவும் இது ஒன்றா கேட்குறேன் நான். நடைப்பயணம் மேற்கொண்டதுனால அவரோட உளறெல்லாம் சரியாயிடுமா? நடைப்பயணம் டாம் டிக் அண்ட் ஹாரி இஸ் டூயிங் சார், யார் வேணால் நடக்கலாம். நடைப்பயணம் என்று சொன்னால் சிறப்பாக நடைபெற்ற நடைப்பயணம், போகிற இடத்துல மக்கள் பிரச்சனை தீர்த்த அண்ணாமலையோட நடைப்பயணம். கொள்கைக்காக அன்றைக்கு பாரதிய ஜனதா கட்சியில் கன்னியாகுமரியிலேருந்து காஷ்மீர் வரைக்கும் முரளி மனோகர் ஜோஷி நடந்தார், அது நடைப்பயணம். சும்மா ஏதோ அரசியல் ஜோசிக்காக அப்படி போகிறதும் நடக்கிறதும், கட்சியை வளர்க்கணுங்கன்னா 4 பேர் கூட அப்படி கும்பாலமாக கும்மி அடிச்சுட்டு 10 இடத்துல அப்படி நடந்து போயிட்டு ஜாலியாக இருக்கிறதுக்கும் நடைப்பயணம் இல்லை சார். நீங்கள் சென்றால் மக்கள் பட்சம், அவர் சென்றால் வெற்று பயணமா? ஆமாம், எல்லாம் ஒன்று தான் சார். இப்போது நாட்டுக்காக இப்போ மோடி கடன் வாங்கியிருக்கா சொல்ல, நீங்கள் ஒரு குடும்ப தலைவன், நீங்கள் குடும்பத்துக்காக குடும்பத்தை நடத்துவதற்காக கடன் வாங்கினால் அது சரி. இன்னொருத்தன் குடிக்கிறதுக்காக கடன் வாங்குறான், அவனும் கடன் வாங்குறான், நானும் கடன் வாங்குறேன், அதனால் கடன் வாங்குறது சரின்னு ஒரு குடிகாரன் சொன்னால் சரியா? டேய், அவர் வீட்டை நடத்துறதுக்கு வழி இல்லாமல் குடும்பத்தை நடத்துறதுக்காக கடன் வாங்குறார், அது சரி. நீ குடிக்கிறதுக்காக குடும்பத்தை கெடுப்பதற்காக உன் உடலை அழிப்பதற்காக கடன் வாங்குற, அதுவும் இதுவும் ஒன்றா? கேட்பீங்களா மாட்டிங்களா? கேட்பீங்களா மாட்டிங்களா சார்? அதே மாதிரி தான் நடைப்பயணம்னா கால்நடையும் நடக்கும், மனுஷனும் நடப்பான், எல்லா நடையும் நடைப்பயணம்னு நீங்கள் ஒத்துட்டீங்கன்னா அதுக்கப்புறம் நான் பேசுகிறதுக்கே இல்லை. நடைப்பயணம் என்று சொன்னால் கொள்கையோடு ஒரு குறிக்கோளோடு அது நடந்து மக்களிடையே சென்று சேர்ந்தால் நீங்கள் உண்மையான நடைபயணம். சரி, ஒரு உத்தரப்பிரதேசில் நடந்தார், மத்திய பிரதேசில் நடந்தார், பீகார் வழியாக நடந்தார், ஜெயிச்சிட்டாரா சார்? எங்கே ஜெயிச்சார்? ராஜஸ்தான்லேயும் நடந்தார். அந்த நடைப்பயணம் மூலயமா தான் சார் வந்து ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு ஒரு சீட்டை பிடிச்சிருக்காங்க. கண்டிப்பாக இல்லை. கர்நாடகாவில் போலி வாக்குறுதிகளை கொடுத்து மாதம் 1500 ரூபா பணம் கொடுக்குறோம், இளைஞர்களுக்கு வந்து மாதம் அன்எம்ப்ளாய்மெண்ட் டோல் தரோம் அப்படின்னு சொல்லி பொய்யான வாக்குறுதிகளை கொடுத்து காங்கிரஸ் அங்கே ஜெயிச்சுது. அதே மாதிரி உத்தரப்பிரதேசத்தில் நாங்கள் வெற்றி பெற்றால் ஜூன் 4ஆம் தேதி சாயந்தரம் 1 லட்சம் ரூபாயை காங்கிரஸ் அலுவலகத்தில் வந்து பெற்றுக்கொள்ளலாம் அப்படின்னு சொல்லி கேரண்டி கார்டுன்னு ஒன்று அடித்து 5 கோடி கார்டு கொடுத்துருக்காங்க. அதுவும் யாருக்கு கொடுத்துருக்காங்க? உத்தரப்பிரதேசத்தில்
இஸ்லாமியர்கள் பிஜேபிக்கு வாக்களிக்கிறார்கள் அப்படின்னு அவங்கள டார்கெட் பண்ணி யாதவர்கள் வாக்களிக்கிறார்கள், பிற்படுத்தப்பட்டெல்லாம் பிஜேபிக்கு வாழ்க்கை இருக்காங்க, அவங்கள நம்ம அட்டாக் பண்ணணும், அவங்களை குறிவைத்து அவங்கள ஏமாற்றணும்னு சொல்லி 1 லட்சம் ரூபாய்க்கு கேரண்டி கார்டுன்னு அடித்து கொடுத்துருக்காங்க. இது ஆஸ் பர் எலெக்ஷன் கமிஷனோட இதில் கோட் ஆஃப் கண்டக்டில் தவறு. அவர்கள் மீது வழக்கு பதிவுப்பட்டிருக்கிறது. கிட்டத்தட்ட 75 தொகுதியில் அவங்க நிச்சயமாக இந்த வழக்கு முடிந்தால் அவர்கள் 75 தொகுதிகளை இழப்பது நிச்சயம். நீங்கள் வேணால் வச்சுக்க அது எத்தனை நாள் நம்மளால் நீதிமன்றத்தை பற்றி தெரியும், அது எத்தனை நாள் வழக்கு இழுத்தடிக்கும் தெரியாது, பார்ப்போம். நிச்சயமாக உத்தரப்பிரதேசத்தில் அவர்களுக்கு கிடைத்த சீட்டு 40 சீட்டு கிட்டத்தட்ட கிடைச்சதுக்கு அந்த 40 இது பேக் ஃபயர் ஆகும். அதன் தாக்கத்தை அவர்கள் விரைவில் உணர்வார்கள். மக்களும் இதை போலியான வாக்குறுதியை இனி நம்பக்கூடாது என்று உணர்வார்கள். மிக்க நன்றி சார். நன்றி. லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. எங்களோட அப்டேட்ஸ் உங்களுக்கு வரணும்னா பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க.